அதுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஒரு வாட்டி இதை செக் பண்ணி நம்ம குளிச்சுட்டுமா நாத்தடி ஒண்ணுமே தெரியலையே. ஏன்னா குரு சொல்றாரு நம்மளால அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அது போல எல்லாம் வந்த உடனே இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஆனா அவரை சொன்னார் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லடா, சின்ன சின்ன கத்துக்கான ஞானம் வந்தோம்னா அதான் பெரிய விஷயம். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் பாருங்க உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன், என்ன சொல்றேன், ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை, ஞானத்துக்காக பாடுபடணும். அப்ப இந்த ஞானம் வர்றதுக்கு இந்த பிரிவிலே வந்தாலும் வந்துடும், இந்த 2 பிரிவு ஆனாலும் ஆகும், இல்லைன்னா வசிஷ்டர் சொல்வதை போல 60-70 பிரிவு ஆனாலும் ஆகும். ரொம்ப போச்சு. அப்பனா இந்த பிரிவுல கிடையாதுன்னா 60 பிரிவு கட்சி ஞானம் வர்றதுக்கு ஆடப்படாய் பேசினா பதில் போதும். அவன் தலையில் 59 பிரிவு இருக்கலாம் இல்லையா? பத்தியா நானே உங்களை பயம் கழிப்பிட்டேன். அப்ப 59 பிரிவு தவம் பண்ணது வேஸ்டா போயிடுமாடா, கலப்பி விட்டா போதும், ஒழுங்கா தவம் போனோம். ஏன் இது 60 அது மிஸ் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒண்ணு. ஆனா பூர்வ ஜென்ம புண்ணியம் 7 வருஷம் கடுமையான இந்த தவம்லாம் இருந்தவே ஒரு மாலை வேளையில குருநாதர் ஒரு 3 நாய்களை பற்றி ஒரு கதை சொன்னார். அந்த நாளை நான் மறந்துட்டேன். அன்னைக்குதான் நான் அனுபூதி அடைந்த நாள். 3 நாய்கள், ஒரு டாக்டர் ராஜசேகரன், ஒருத்தர் இரும்பு நாய், வெள்ளி நாய், தங்க நாய் வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு தங்க நாய் மட்டும் தூக்கி போடுவா. அந்த ஒரு கதை, அந்த கதை புத்தகத்துல கூட வந்துட்டு இருக்குது சாமிகளுடைய புத்தகத்துல. ஆனா எந்த நாள் அந்த சொற்பொழிவு நாள்னு எனக்கு மறந்து போச்சு. அதிகமா ஆகஸ்ட் மாதத்துல தான் இருக்கலாம். அன்றைய நாள் தான் அந்த இறை அனுபூதி என்பது எனக்கு பரிபூர்ணமாக சித்தியானது. உடனே குருநாதர் சர்வஜர், சாமிகள் வந்து சர்வஜர். இவ்வளோ கலாட்டாவும் நீங்க உங்களை பாக்குறதுக்கு நானும் குருவும் நேரா பேசி பேசி வந்த மாதிரி இருக்குது. நான் இப்படி சொன்னேன், ஒண்ணு குருநாதர் இப்படி சொன்னார், நாங்க இவ்வளவும் பேசண்டே இல்லை. மானசீகமான கான்வர்சேஷன் நடந்துன்னு 10 வருடம் இப்படி சாமியிடம் ஒரே வார்த்தை தான் பேசினேன். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பர்மிஷன் வாங்கிக்கினேன். அதுக்கு பிறகு 10 வருடம் சாமி கிட்ட நானும் பேசல, சாமி என்கிட்டயும் பேசல. ஆனாலும் வகுப்பு நடத்து. அதுல 2 பேர் கோவப்பட்டேன். 10 வருடம் சாமி கிட்ட வரோம், சாமியை இவன் மதிக்கிறது இல்லை, சாமி கிட்ட பேசுறது கூட இல்லை, அப்படின்னும் வர்றதுன்னு உட்காரதுன்னு போறதுன்னுங்கிறாரு. சாமிகளுக்கு சர்வங்க அவருக்கு சொல்ல வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் விட நிறைய பேருக்கு அது தெரியும். இங்க இருந்து கூட போனவங்க சில பேர் 15 வருடம் முன்னால இங்க வளரணும்னு கூட சொல்லிடுறேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் மனசுல இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார், அப்படியே சொல்லிக்கிறேன். அதனால அவருக்கு அது அதனால அதை நானுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அதனால ஒண்ணுமே பேசல. அந்த அனுபூதி வரவும் குருநாதர் இருந்ததுனால அவர் பண்ண அந்த கும்பலாம் உட்காந்து கரெக்டா சொன்னார், இது பேர் தான் அனுபூதி. அதுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஒரு வாட்டி இதை செக் பண்ணி நம்ம குளிச்சுட்டுமா நாத்தடி ஒண்ணுமே தெரியலையே. ஏன்னா குரு சொல்றாரு நம்மளால அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றேன். அது போல எல்லாம் வந்த உடனே இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. ஆனா அவரை சொன்னார் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லடா, சின்ன சின்ன கத்துக்கான ஞானம் வந்தோம்னா அதான் பெரிய விஷயம். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் பாருங்க உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சொல்றேன், என்ன சொல்றேன், ஞானத்தை காட்டிலும் தூய்மை தருவது வேறு எதுவும் இல்லை, ஞானத்துக்காக பாடுபடணும். அப்ப இந்த ஞானம் வர்றதுக்கு இந்த பிரிவிலே வந்தாலும் வந்துடும், இந்த 2 பிரிவு ஆனாலும் ஆகும், இல்லைன்னா வசிஷ்டர் சொல்வதை போல 60-70 பிரிவு ஆனாலும் ஆகும். ரொம்ப போச்சு. அப்பனா இந்த பிரிவுல கிடையாதுன்னா 60 பிரிவு கட்சி ஞானம் வர்றதுக்கு ஆடப்படாய் பேசினா பதில் போதும். அவன் தலையில் 59 பிரிவு இருக்கலாம் இல்லையா? பத்தியா நானே உங்களை பயம் கழிப்பிட்டேன். அப்ப 59 பிரிவு தவம் பண்ணது வேஸ்டா போயிடுமாடா, கலப்பி விட்டா போதும், ஒழுங்கா தவம் போனோம். ஏன் இது 60 அது மிஸ் பண்ணிட்டோம்னா ஏதோ ஒண்ணு. ஆனா பூர்வ ஜென்ம புண்ணியம் 7 வருஷம் கடுமையான இந்த தவம்லாம் இருந்தவே ஒரு மாலை வேளையில குருநாதர் ஒரு 3 நாய்களை பற்றி ஒரு கதை சொன்னார். அந்த நாளை நான் மறந்துட்டேன். அன்னைக்குதான் நான் அனுபூதி அடைந்த நாள். 3 நாய்கள், ஒரு டாக்டர் ராஜசேகரன், ஒருத்தர் இரும்பு நாய், வெள்ளி நாய், தங்க நாய் வைத்துக் கொண்டிருந்தார். ஒரு தங்க நாய் மட்டும் தூக்கி போடுவா. அந்த ஒரு கதை, அந்த கதை புத்தகத்துல கூட வந்துட்டு இருக்குது சாமிகளுடைய புத்தகத்துல. ஆனா எந்த நாள் அந்த சொற்பொழிவு நாள்னு எனக்கு மறந்து போச்சு. அதிகமா ஆகஸ்ட் மாதத்துல தான் இருக்கலாம். அன்றைய நாள் தான் அந்த இறை அனுபூதி என்பது எனக்கு பரிபூர்ணமாக சித்தியானது. உடனே குருநாதர் சர்வஜர், சாமிகள் வந்து சர்வஜர். இவ்வளோ கலாட்டாவும் நீங்க உங்களை பாக்குறதுக்கு நானும் குருவும் நேரா பேசி பேசி வந்த மாதிரி இருக்குது. நான் இப்படி சொன்னேன், ஒண்ணு குருநாதர் இப்படி சொன்னார், நாங்க இவ்வளவும் பேசண்டே இல்லை. மானசீகமான கான்வர்சேஷன் நடந்துன்னு 10 வருடம் இப்படி சாமியிடம் ஒரே வார்த்தை தான் பேசினேன். ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு பர்மிஷன் வாங்கிக்கினேன். அதுக்கு பிறகு 10 வருடம் சாமி கிட்ட நானும் பேசல, சாமி என்கிட்டயும் பேசல. ஆனாலும் வகுப்பு நடத்து.
அதுல 2 பேர் கோவப்பட்டேன். 10 வருஷம் சாமிகிட்ட வரோம், சாமியை இவன் மதிக்கிறது இல்லை, சாமிகிட்ட போய் பேசுறது கூட இல்லை, அப்படின்னா வர்றதுன்னு உட்காரதுன்னு போறதுன்னுங்கிறாரு. சாமிகளுக்கு சர்வங்க, அவருக்கு சொல்ல வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் விட நிறைய பேருக்கு அது தெரியும். இங்க இருந்து கூட போனவங்க சில பேர் 15 வருடங்களுக்கு முன்னால இங்க வளவனோட சொல்லிடுறேன். ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். நான் மனசுல இருக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவார், அப்படியே சொல்லிக்கிறேன். அதனால அவருக்கு அதனால நானும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போயிடுச்சு. அதனால ஒண்ணுமே பேசல. அந்த அனுபூதி வரவும் குருநாதர் இருப்பதனால அவர் பண்ண உடனே அந்த கும்பலாம் உட்காந்து கரெக்டா சொன்னார், இது பேர் தான் அனுபூதி.